எங்களுடைய இப்போ இத்தனை ஆண்டு கால இயக்கத்தை விமர்சிக்கிறாய், இயக்கத்தினுடைய கொள்கைகளை விமர்சிக்கிறாய் அப்படின்னா நீ வந்து நான் என்னை பெற்ற தாய் தந்தையை விமர்சிப்பது போல் நான் உணர்ந்து உள்ளேன். அப்போ அதுக்கு நான் வந்து என்னுடைய எதிர்வினையை நான் ஆற்றித்தான் தேர்வேன். அப்படித்தான் விஜயகாந்துக்கு நான் வந்து அதுக்கு பிறகு பெரிய அரசியல் ரீதியாக அவங்க குடும்பத்திற்கு எனக்கு நெருக்கம்லாம் கிடையாது. விஜயகாந்த் நண்பர்ன்ற முறையில் அப்போ ஒரு முறை நான் கலைஞரை பார்த்தேன். எனக்கு 12 வயது இருக்கும்போது பிரச்சாரத்துக்காக வந்திருந்தாரு. கட்டுக்கடங்காத கூட்டத்தில் தூரத்தில் நின்று கலைஞரை வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ்ல அந்த உருவம் தெரியுது. கருப்பு கண்ணாடி, அந்த வெள்ளை சட்ட துண்டோட இருக்காரு. அது குரல் மட்டும் எனக்கு கேட்குது. 45 ஆண்டு காலமாக அவருடைய மறைவு வரைக்கும் நான் வந்து கலைஞர் அவர்களை வாரத்துக்கு ஒரு முறையாக சந்திச்சிருக்கேன். இல்ல வெளியூர் படப்பிடிப்புல இருந்தான்னா தொலைபேசியில பேசியிருந்தேன். ஒரு தந்தை மகனுக்கும், ஒரு தலைவருக்கும் தொண்டருக்கும், ஒரு ஆசானுக்கும் மாணவனுக்குமான நெருக்கம். அவர் போட்டிருக்க ஒரிஜினல் கிளாஸ் வந்து கிடைக்கல, எங்கேயுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்டேன், கண்ணாடியே கிடைக்கல, நீங்க ஒரு கண்ணாடி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவர் பயன்படுத்திய ஒரு கண்ணாடியை எனக்கு நடிக்கிறதுக்காக கொடுத்தாரு. அதுல வந்து அவருடைய பவர் லென்ஸ் எல்லாம் இருக்கும். அதை மட்டும் எடுத்துட்டு நான் அந்த கண்ணாடியை ஆர்டினரி கிளாஸ் போட்டு நம்ம அந்த கண்ணாடியை கலைஞரோடு தொடர்ந்த அந்த நட்பு. தளபதியும் அதுல வந்து ஒரே ரயிலில் பயணம் செய்யற மாதிரி, ரயில் பயணங்கள் மாதிரி முதல் பெட்டி கலைஞர்னா 2வது பெட்டி தளபதி, அப்படித்தான் பயணம் செய்தேன். நான் அந்த பெட்டியில இருப்பேன், இந்த பெட்டியில இருப்பேன். திமுக என்ற கடைசி பெட்டி வரைக்கும் போய் வருகிற ரைட்ஸ் எனக்கு கொடுத்திருந்தாங்க. அண்ணாவிற்கு பிறகு என்ன ஆகும் திமுக என்றார்கள். கலைஞர் வந்த பிறகு கலைஞருக்கு பிறகு திமுக என்ன ஆகும் என்றார்கள். அண்ணா மிகச்சிறந்த தலைவர், அண்ணாவை விட அதிகமான நன்மைகளை செய்தவர் கலைஞர். கலைஞர் மிகச்சிறந்த தலைவர், கலைஞரை விட அதிகமான நன்மைகளை மக்களுக்கு செய்து கொண்டிருக்கின்ற ஒரு சிறந்த திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருப்பவர் தளபதி. இந்து தமிழ் திசை நேயர்களுக்கு வணக்கம். சினிமாக்குள்ள வர எல்லாருக்குமே வந்து வெற்றி பெறணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவா இருக்கும். ஆனா அந்த கனவை தன்னுடைய நடிப்பின் மூலமா பெற்றது மட்டும் இல்லாம பெயர்லயும் வந்து வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சிருக்கிற ஒரு நடிகர் தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க இருக்கோம். நன் அதர் தென் வாகை சந்திரசேகர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். பொதுவா வந்து ஹீரோயின்ஸை பார்க்கும்போதுதான் வந்து இந்த கேள்வி நிறைய பேர் கேட்பாங்க. அன்னைக்கு பார்த்தது மாதிரியே இன்னைக்கும் இருக்கீங்களே அப்படின்ட்டு. சோ நீங்களுமே வந்து அன்னைக்கு பார்த்த மாதிரியே வந்து அதே இளமை, அதே உற்சாகத்தோட வந்து இருக்கீங்க. அதோட சீக்ரெட் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாமா? அதுல பெரிய ரகசியம் ஒண்ணும் கிடையாது. கடந்த 30-40 ஆண்டு காலமாக வந்து தவிர்க்க முடியாம உடற்பயிற்சிகளை வந்து சரியான நேரத்துல செஞ்சிருவேன். எளிமையான உணவு வகைகள். நம்ம வந்து 2 விஷயத்துல இருக்கோம். அரசியல்ல இருக்கோம், கலைத்துறையில இருக்கோம், பொது வாழ்க்கையில இருக்கோம், குடும்பம். இது எல்லாத்துலயுமே வந்து பிரச்சனைகள் வரத்தான் செய்யும், எல்லாருக்கும் வர்ற மாதிரி. பட் அதெல்லாம் சுலபமா எடுத்துக்கிட்டு போற ஒரு மனப்பக்குவத்தை தயார்படுத்திக்கிறது. இவ்வளவுதான் விஷயம். ஓகே. இன்னைக்கு வந்து உங்களுடைய தோற்றம் வந்து ரொம்பவே அழகா இருக்கு. ஒரு கருப்பு கலர் உடை, கருப்பு கலர் கண்ணாடி. அந்த கண்ணாடி பார்த்ததுமே வந்து எனக்கு டக்குன்னு வந்து கலைஞர் அவர்கள் தான் வந்து ஞாபகம் வராரு. நீங்க உங்களுடைய ஆரம்ப காலத்துல வந்து இந்த திராவிட சித்தாந்தம், கலைஞர் மேல வந்து ஈர்ப்பு கொண்டவர் நீங்க. சோ கலைஞர் பத்தின சந்தித்த முதல் நினைவு அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நல்லா ஞாபகம் இருக்கு. கலைஞர் வந்து நான் வந்து என்னோட பள்ளி பருவத்துல படிக்கிற காலத்துல தேர்தல் பிரச்சாரத்திற்காக வருவாங்கல்ல, பெரிய அரசியல் தலைவர்களாக வருவாங்க. அப்போ என்னை அறியாமல் கலைஞர் மேல் ஒரு ஈடுபாடு எனக்கு அப்போதே இருந்தது. ஏனென்றால் என் வீட்டுக்கு பக்கத்துல வந்து ஒருத்தர் வந்து பெரியார் மன்றம்னு ஒன்று வச்சிருந்தார். அதுல வந்து விடுதலை, உண்மை, இதெல்லாம் பெரியாரோட நாளிதழ், அங்க முரசொலி இதெல்லாம் வரும். அங்க இருந்து ஈடுபாடு எனக்கு வந்து பகுத்தறிவு சிந்தனை, சுயமரியாதை கொள்கைகள், கலைஞருடைய கட்டுரைகள், முரசொல்ல அவர் எழுந்த கடிதங்கள், அது அல்லாமல் திரைப்படத்தின் மேல எனக்கு சிறு வயதிலிருந்து ஒரு நாட்டம் இருந்தது. அதனால அவருடைய அந்த படங்கள்ல இருக்க வசனங்கள் இதெல்லாம் எனக்கு அப்படியே இருந்தது. அப்போ ஒரு முறை நான் கலைஞரை பார்த்தேன். எனக்கு 12 வயது இருக்கும்போது பிரச்சாரத்துக்காக வந்திருந்தாரு. கட்டுக்கடங்காத கூட்டத்துல தூரத்தில் நின்று கலைஞரை வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ்ல அந்த உருவம் தெரியுது. கருப்பு கண்ணாடி, அந்த வெள்ளை சட்ட துண்டோட இருக்காரு. அந்த குரல் மட்டும் எனக்கு கேட்குது. அப்படிதான் பார்த்தேன் நான். அதுக்கப்புறம் நாடகங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சு, திரைப்படத்துல நடிக்க ஆரம்பிச்சு, திரைப்படங்கள்ல வரிசையா படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கலைஞர் அவர்களுடைய வீட்டில இருந்து அழைப்பு வருகிறது. என்னை பார்க்கணும்னு விரும்புறாரு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரே
மகிழ்ச்சி. அதாவது யார மானசீகமா நம்ம ஏத்துக்கிட்டோமோ, எவருடைய வசனங்களை மனப்பாடம் செய்து வந்து பேசி மகிழ்ந்தோமோ, அந்த தலைவர் கலைஞர் வந்து என்ன பார்க்க கூப்பிடுறாருன்றப்ப பெரிய மகிழ்ச்சியோட போறேன் கோபாலபுரத்துக்கு. ம். போய் நம்ம உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தலைவர் வருவாரு. தலைவர் வந்ததுக்கு அப்புறம் பார்த்து பேசணும். இப்படியெல்லாம் தயார் பண்ணிக்கிட்டு நான் போறேன். போய் கோபாலபுரத்துக்கு கதவை திறக்கிறேன். எதிர்த்தாப்புல உட்கார்ந்துருக்காரு. கதவை திறந்த உடனே முன்னாடி ஒரு சேர் முன்னாடி போட்டு உட்கார்ந்துருப்பாருன்னா பார்க்குறவரு. உட்கார்ந்துருக்காரு. பயங்கரமான அதிர்ச்சி எனக்கு. இன்ப அதிர்ச்சி ஒண்ணுமே புரியல. எங்க எவ்வளவு தூரத்துல இருந்து அவரை பார்த்திருக்கேன். ஒரே ஒரு தடவை தான் ஆமா. பார்த்தேன். அப்ப நேரம் பார்க்கிறப்ப அப்படியே அவரையே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்ப அவர் சொல்றாரு, என்னுடைய படங்களை எல்லாம் வரிசைப்படுத்தி சொல்றாரு. இந்த மாதிரி வந்து பாலைவனச்சோலை, சுமை, சிவப்பு மல்லி, பட்டம் ம். பறக்கணும். இந்த படங்கள் எல்லாம் நான் பார்த்தேன். ரொம்ப நல்ல படங்கள், நல்லா ஆக்ட் பண்ணிருக்க. தமிழ் சினிமா உலகத்திற்கு நல்ல தமிழ் பேசுகிற ஒரு நடிகர் கிடைத்திருக்கிறார் அப்படின்னாரு. எந்த பராசக்தி மனோகரா வசனங்கள் எல்லாம் பேசிட்டு அவருடைய வசனங்களை பேசிட்டு இருக்கோமோ அந்த கலைஞர் வந்து நம்மளை பக்கத்துல உட்கார வச்சுட்டு நல்லா தமிழ் பேசுற அப்படின்னு சொல்றது எனக்கு வந்து இன்ன வரைக்கும் அது பெரிய ஒரு விருதாத்தான் நான் நினைக்கிறேன். தேசிய விருது, ம். அது போன்ற தமிழக அரசு விருது, எல்லா விருதும் பெற்றிருந்தாலும் கலைஞர் நல்ல தமிழ் பேச. அது மட்டும் இல்லாம என்ன சொன்னார்னா, நடிகர் திலகம் சிவாஜிக்கு பிறகு லட்சிய நடிகர் SSRக்கு பிறகு நல்ல தமிழ் பேசுகிற ஒரு தமிழ் நடிகன் அப்படின்னாரு. இன்ன வரைக்கும் எனக்கு வந்து அந்த கரகரத்த குரல்ல அவர் சொன்னது என்னுடைய காதிலே வந்து ரீங்காரம் விட்டு கொண்டே இருக்கிறது. அதுதான் நான் அதுக்கப்புறம் தொடர்ந்து 40 ஆண்டு காலமாக 45 ஆண்டு காலமாக அவருடைய மறைவு வரைக்கும் நான் வந்து கலைஞர் அவர்களை வாரத்துக்கு ஒரு முறையாக சந்திச்சிருவேன். இல்ல வெளியூர் படப்பிடிப்புல இருந்தான்னா தொலைபேசியில பேசிடுவேன். ம். ஒரு தந்தை மகனுக்கும், ஒரு தலைவருக்கும் தொண்டருக்கும், ஒரு ஆசானுக்கும் மாணவனுக்குமான நெருக்கம் எங்களோட வந்து இருந்தது. இப்ப நீங்க வந்து சொன்னீங்கல்ல, கலைஞர் ஐயா வந்து இப்படியெல்லாம் வந்து என்னைய பேசினாரு, பாராட்டினாரு. அப்ப வந்து எனக்கு என்னன்னு தெரியல, அப்படியே ஒரு மைண்ட்ல வந்து அவருடைய குரலே வந்து எனக்கு காதுல வந்து இருந்துச்சு. ஸோ நீங்க அவர் மாரி வந்து பேசி காட்டியிருக்கீங்களா அவர் முன்னாடி? மாநாடுகள்ல, பொதுக்கூட்டங்கள்ல பேசியிருக்கேன். ஒரு முறை திண்டுக்கல் மாநாட்டுல அவர் மாதிரியே ஒரு நாடகம் ஒன்று மாநாட்டுல போடணும்னு சொல்லி அவர் மாதிரியே நடிச்சு காமிச்சேன். கலைஞர் மாதிரியே அவர் முன்னாடி. வேடமிட்டு அவர் முன்னாடியே நடிச்சேன். அது ஒரு பெரிய வரவேற்பை பெற்றது. நல்ல ஒரு பல லட்சக்கணக்கான தொண்டர்கள் கூடியிருக்கிற பெரிய மாநாட்டுல கலைஞரோட வேடமிட்டு நான் நடிச்சேன். அவரும் பார்த்தார். என்ன சொன்னாரு சார்? இப்ப அவர் மாதிரியே வந்து நீங்க பெரிய நடிச்சிருக்கீங்க. மகிழ்ச்சியே, என்ன மாதிரியே குரல், என்ன மாதிரியே நடிக்கிறியே அப்படின்னாரு. மேக்கப் எல்லாமே அவர் மாதிரியே ஓப்பனிங் எல்லாம் பண்ணி, இப்போ அவர் போட்டிருக்க ஒரிஜினல் கிளாஸ் வந்து கிடைக்கல, அந்த எங்கேயுமே கருப்பு கிடைக்கல. கண்ணாடி. அதுக்கப்புறம் அவர்கிட்டே கேட்டேன், கண்ணாடியே கிடைக்கல, நீங்க ஒரு கண்ணாடி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவர் பயன்படுத்திய ஒரு கண்ணாடியை எனக்கு நடிக்கிறதுக்காக கொடுத்தாரு. அதுல வந்து அவருடைய பவர் லென்ஸ் எல்லாம் இருக்கும். அதை மட்டும் எடுத்துட்டு நான் அந்த கண்ணாடியை ஆர்டினரி கிளாஸ் போட்டு நடிச்சு நம்ம அந்த கண்ணாடியை பத்திரமா வச்சிருக்கோம். இப்ப வந்து கலைஞருக்கும் உங்களுக்குமான இடையே அந்த பிணைப்பு பத்தி வந்து சொன்னீங்க. இப்ப ஸ்டாலின் அவர்கள் கூட உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து அந்த நட்பு தொடருது அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க. கலைஞரை பார்க்கிற காலத்துல இருந்து எனக்கு தளபதி அவர்களோடு நட்பு இருந்தது, மிக நெருக்கம். அதுக்கப்புறம் வந்து இளைஞரணி மாநாடு, இளைஞரணி நிகழ்ச்சிகள் எல்லாத்துலயுமே நான் வந்து கலந்து கொள்வேன். அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய பெருமை என்னன்னா, தளபதி அவர்கள் நடித்த தொலைக்காட்சி தொடரில் நானும் நடிச்சிருக்கேன். அவரோட சேர்ந்து நடிச்சிருக்கேன். எனக்கும் அவருக்குமான ஒரு சகோதரத்துவமான நட்பு தொடர்ந்து வந்து இருந்து வந்தது. என் மேலையும், என் குடும்பத்தின் மேலையும், என் பிள்ளைகள் மேலையும் அவருக்கு ஒரு தனி பாசம். தளபதி அவர்களுக்குமாகட்டும், தளபதியார் அந்நியார் அவர்களாகட்டும், தலைவருடைய குடும்பமே எனக்கு வந்து மிக பரிச்சயமான குடும்பம். குடும்பத்தில் ஒருவனாகத்தான் என்னை வந்து பாவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கலைஞரோடு தொடர்ந்த அந்த நட்பு, தளபதியும் அதுல வந்து ஒரே ரயிலில் பயணம் செய்யற மாதிரி, ரயில் பயணங்கள் மாதிரி முதல் பெட்டி கலைஞர்னா 2வது பெட்டி தளபதி, ஓகே. அப்படித்தான் பயணம் செய்தேன். நான் அந்த பெட்டியில இருப்பேன், இந்த பெட்டியில இருப்பேன். திமுக என்ற கடைசி பெட்டி வரைக்கும் போய் வருகிற ரைட்ஸ் எனக்கு கொடுத்திருந்தாங்க. ஓகே. அதனால வந்து ரொம்ப நெருக்கம் எனக்கு. சார் இப்ப வந்து கலைஞர் மறைவுக்கு அப்புறமா வந்து திமுக இப்ப 3 ஆண்டு கால ஆட்சியை வந்து நிறைவு செஞ்சிருக்காங்க. அதோட இப்ப இடைத்தேர்தலையும் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. சோ இந்த 3 ஆண்டு கால ஆட்சி ஸ்டாலின் தலைமையில வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க பாத்தீங்கன்னா கலைஞருக்கு அப்புறம் வந்து தலைவர் பொறுப்பை ஏற்ற உடனே மிகப்பெரிய ராஜதந்திரி, மிகப்பெரிய தலைவர் கலைஞர். அவருடைய பொறுப்பை இவர் வந்து தாங்கிக் கொள்ள முடியுமா, அதில் வெற்றி பெறுவாரா என்ற கேள்வி எழுந்தது. ஆனால் கட்சியினுடைய தலைவராக மிக சிறந்த முறையிலே பணியாற்றினார். அவர் தலைவர் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட பிறகு நடந்த அத்தனை தேர்தல்களையும், நாடாளுமன்ற தேர்தல், இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், சட்டசபை தேர்தல்,
அத்தனையிலையும் வந்து மாபெரும் வெற்றி அடைந்தார். இப்ப கூட நீங்க 40க்கு 40 சொல்லி வெற்றி பெற்றாரு. இடைத்தேர்தலையும் வெற்றி அடைஞ்சிருக்காரு. அந்த திராவிட மாடல் ஆட்சி என்பதில் வந்து மிக தெளிவாக கலைஞருடைய உறுதிப்பாடு எப்படியோ அதை போலவே தளபதி அவர்களிடமும் அந்த மிகுந்த உறுதிப்பாடு இருக்கிறது. தமிழ் நாட்டிற்கு, தமிழ் மொழிக்கு, தமிழர்களுக்கு எந்த வகையில் ஒரு இடைஞ்சல் வந்தாலும் அதை எதிர்கொண்டு வெற்றி அடைய வேண்டும் என்பதுதான் அவருடைய குறிக்கோள். அது ஒரு இயக்கத்தினுடைய தலைவராகவும் அதை சரியாக செய்து கொண்டிருக்கிறார். ஒரு ஆட்சி பொறுப்பிலே ஒரு முதல்வராகவும் ரொம்ப சிறப்பான ஒரு ஆட்சியை நடத்தி இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்களில் இருக்கின்ற முதல்வர்களுக்கும் மற்ற அரசுகளுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக பல்வேறு திட்டங்களை எல்லாம் செய்து கொண்டு சிறப்பாக பணியாற்றி வருகிறார். அண்ணாவிற்கு பிறகு என்ன ஆகும் திமுக என்றார்கள். கலைஞர் வந்த பிறகு கலைஞருக்கு பிறகு திமுக என்ன ஆகும் என்றார்கள். அண்ணா மிகச்சிறந்த தலைவர். அண்ணாவை விட அதிகமான நன்மைகளை செய்தவர் கலைஞர். கலைஞர் மிகச்சிறந்த தலைவர். கலைஞரை விட அதிகமான நன்மைகளை மக்களுக்கு செய்து கொண்டிருக்கின்ற ஒரு சிறந்த திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருப்பவர் தான் தளபதி மு.க.ஸ்டாலின் அவர். எந்த ஒரு ஆட்சி எடுத்தாலுமே வந்து எப்படி பாசிட்டிவான ஒரு பக்கங்கள் இருக்கோ அந்த மாதிரி விமர்சனங்களும் வரதான் செய்யும். இப்போ சமீப காலமா வந்து பல விஷயங்கள் வந்து திமுக அரசு மேல என்கவுண்டர்ல இருந்து இப்ப படுகொலை வரைக்குமே வந்து பல விஷயங்கள் வந்து திமுக அரசு மேல ஒரு விமர்சனம் வந்து வைக்கப்படுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல எந்த அரசு ஆட்சி பொறுப்புல இருக்கும்போது சரி நடக்கிறது நடந்துகிட்டு தான் இருக்கு. தவறுகள், கொலைகள், கொள்ளைகள் அது நடந்துகிட்டு தான் இருக்கு. அது இந்த ஆட்சியில் தான் அப்படி இல்லை. அதை வந்து இப்ப எடுத்திருக்கிற நடவடிக்கை நீங்க பாத்தீங்கன்னா அதிகாரிகள்லாம் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். காவல்துறையில் மிகப்பெரிய அதிகாரிகள்லாம் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். பாரபட்சமின்றி ஒரு இராணுவ நடவடிக்கை போல ஒரு சிறந்த நடவடிக்கை எடுத்து தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கை நிலைநிறுத்துவதற்கான திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். இல்ல இப்ப சமீப காலத்துல வந்து இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம் பேசு பொருளாச்சு. அதுக்கு முன்னாடியும் இந்த விஷயம் வந்துமே ஏன் வந்து திமுக அரசு தடுக்கல கேள்வி முன்வைக்கிறாங்களே சார். இல்ல இது அதிமுக ஆட்சியிலும் சரி, அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சியிலும் சரி பல முறை பல இடங்கள்ல வந்து இந்த கள்ளசாராய சாவு எல்லாம் நடந்திருக்கு. அதுக்கான நடவடிக்கையை சரியா எடுத்துட்டாரு. தொடர்ந்தும் நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சனைகளுக்கு, இந்த துயரங்களுக்கு ஒரு ஒரு வடிகாலாக ஒரு விடிவு ஏற்படுத்தவில்லை என்று நம்ம சொல்லிட முடியாது. அரசு ஆட்சி என்பது மிகப்பெரிய பெரிய பொறுப்பு. அந்த பொறுப்பில் இருக்கிற பொழுது பிரச்சனைகள் வந்து வரும். பிரச்சனைகள் இல்லாம இருக்காது. அந்த பிரச்சனைகளை மிக சிறந்த முறையில கையாண்டு கொண்டு வருகிறது இந்த அரசு. இப்போ சமீபத்துல வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒரு நிர்வாகி வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. இதை பார்த்து வந்து சீமான் வந்து இது தமிழ்நாடா உத்தரப்பிரதேசமா ஏன் வந்து படுகொலைகள் தொடர்ந்து வந்து திமுக ஆட்சியில நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து முன்வைக்கிறாரு. எதனால இந்த தொடர்ச்சியான இந்த விஷயங்கள் வந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? அதான் நான் முன்னாடியே நான் சொல்றேனே, இது வந்து காலமாக வந்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. அதை கட்டுப்படுத்தணும். அதை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை வந்து அந்த அரசு எடுத்து கொண்டிருக்கிறது. எந்த ஆட்சியிலுமே வந்து நடக்கல, எந்த அரசு இருக்கும் போதும் நடக்கல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. தொடர்ந்து மக்கள் சமுதாயம் இருக்கிற வரைக்கும் பிரச்சனைகள் இந்த மாதிரிலாம் நடந்துட்டு தான் இருக்கு. இப்ப அதுக்கான நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்கிறார். அது எதனால வந்து கொலை நடந்தது, அந்த கொலைக்கான காரணம் என்ன அப்படின்றதுக்கெல்லாம் வந்து இப்போ வந்து நடவடிக்கை இந்த அரசு எடுத்து கொண்டிருக்கிறது. இப்ப வந்து அரசியல் காலநிலை வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இப்ப வந்து புதியவர்களும் வந்துகிட்டே இருக்காங்க. அப்படிங்கும்போது இப்ப நடிகர் விஜய் வந்து அரசியல் கட்சி வந்து சமீபத்துல வந்து அறிவிச்சிருக்காரு. சோ நிறைய கட்சிகள் அதிமுகல இருந்து நாம் தமிழர் வரைக்கும் வந்து விஜய் தங்களோட இணையறதுல வந்து விருப்பம் இருக்கு அப்படிங்கறத வெளிப்படையாவே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சோ அவரோட அரசியல் வருகை வந்து நீங்க கவனிக்கிறீங்களா? அவரோட செயல்பாடு எப்படி பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க? இது இன்னைக்கு நேரத்தில் இல்ல. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பல்லாண்டு காலமாக இந்த அரசியல் சூழல்ல வந்து கலை உலகத்திற்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. இப்போ அண்ணாவிலிருந்து கலைஞரிலிருந்து எம்ஜிஆரிலிருந்து ஜெயலலிதாவிலிருந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாம் அரசியலிருந்து வந்தவர்கள். அரசியலில் வெற்றி பெற்றவர்கள் இருக்கிறார்கள், அரசியலில் தோல்வியுற்றவர்களும் இருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போ நடிகர் சிவாஜி அவர்கள் கூட அரசியலுக்கு வந்தவர் தான். லட்சிய நடிகர் SSR அரசியல் தான். பல்வேறு இன்றைக்கும் நிறைய நடிகர்களுக்கு அரசியல் களத்தில் இருக்கிறார்கள். கமல் அவர்கள் வந்தார்கள், அரசியலுக்கு வந்தார்கள். ரஜினி வரேன்னு சொன்னாரு, ஆனா அப்புறம் வரல. இப்ப விஜய் தன்னுடைய ஸ்டெப்ஸை எடுத்து வச்சுட்டு இருக்காரு. அது அவருடைய உரிமை. அதனால வர்றது அவருடைய உரிமை. ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாத அவருடைய பணியை பொறுத்து இருக்கிறது. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரையில யார் வந்தாலும் பார்க்கறதுக்கு, கண்டுக்கிறதுக்கு, மக்கள்கிட்ட கொண்டு போய் எங்களுடைய கருத்துக்களை சொல்றதுக்கு நாங்க எப்பயுமே வந்து சோர்ந்து போனதே இல்லை. எதனால அந்த எதிர்ப்புங்கிறது சொல்ல முடியுமா? அது ஒண்ணும் அரசியல் தானே. நம்ம கலைத்துறையில இருக்கிறோம்.
கலை என்பது சினிமா என்பது பொது இடம், பொது வாழ்க்கை. அது வந்து ஒருத்தரை சாரும்போது இன்னொருத்தருக்கு அது ஒரு பிரச்சனையானதான் வருது இல்ல. இப்போ கலைஞர் அவர்கள் வந்து சொல்லும்போது நிறைய டயலாக் இருக்கிற படம், நிறைய சிவாஜி மாதிரி எஸ்எஸ்ஆர் மாதிரி தான் பேச முடியும். இப்ப இருக்க நடிகர்கள் இந்த டயலாக் பேச முடியாது. என்ன டயலாக்னா 10 பக்கம் 15 பக்கம் டயலாக் இருக்கும். அப்ப நீ பேசுனேன்னா இந்த திரைப்படத்தை, இந்த நாடகத்தை திரைப்படமா எடுப்பேன். ஆனால் என் படத்துல நீ நடிச்சா உனக்கு பல எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கும். அதெல்லாம் நீ பாத்துக்க, நீ ஒரு நல்ல தமிழ் வளர்ற நடிகர், வளர்ந்துருக்க நடிகர்னு இப்படியே சொன்னாரு. ஆனால் நான் அடிப்படையில் நான் வந்து திமுகவினுடைய அனுதாபியாக நான் அப்போது இருந்தேன். நான் அதுக்கு பிறகு 40 ஆண்டு காலமாக திமுக உறுப்பினராக இருக்கிறேன். அப்ப அனுதாபம் இருக்கும்போது நான் சொன்னேன், எந்த கலைஞருடைய வசனத்தை மனப்பாடம் பண்ணி நான் வந்து பராசக்தி மனோகர வசனத்தை பேசணும், அந்த தலைவர் கலைஞர் நீ நல்லா நடிக்கிற, நீ நல்லா தமிழ் பேசுற, உனக்காக நான் வந்து தூக்குமேடு என்ற படத்தை எடுக்க போறேன்னு சொல்லும்போது, எனக்காக நான் பேசுவதற்காக, சந்திரசேகர் பேச வேண்டும் என்பதற்காக கலைஞரின் பேனா முனை தயாராக இருக்கிறது. இதை விட ஒரு தமிழரா எனக்கு என்ன பெரிய மகிழ்ச்சி வேணும்னு நடிச்சேன். ஆனா அதே சமயத்துல பல எதிர்ப்புகள் வந்தது. பெரிய எதிர்ப்புகள்லாம் சமாளிச்சுதான் மீண்டும் நான் வந்து திரைப்பட உலகத்துல நடிச்சேன். இப்ப வரைக்கும் நான் நடிச்சிட்டு இருக்கேன். அதனால வந்து அது மாதிரி எல்லாம் பல விதமான சிக்கல்கள் கலைத்துறையில வரும். இது மாதிரி எம்ஜிஆர் போன்றவர்கள்லாம் வந்திருக்காங்க. அதனால வந்து விஜயையும் நாங்கள் சந்திப்போம். இப்ப விஜய் வந்து ஒரு நடிகரா வந்து அவருக்கு எப்படி ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டம் இருக்கோ, அதே மாரி அரசியலுக்கும் அவர வந்து எதிர்பார்த்து ஒரு ஈர்ப்பு இருக்கு அப்படிங்கிறது யாராலயுமே மறுக்க முடியாது. ஒருவேள எதிர்காலத்துல வந்து திமுகவோட கூட்டணி அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தைக்கு அவர் வந்தாலோ, அதுக்கான வாய்ப்பு இருக்காதுதா நினைக்கிறீங்களா? இல்ல, நம்ம இனிமேல் நடக்க போறத நம்ம நினைச்சு அதை சொல்லிக்கிட்டுலாம் இருக்க முடியாது. கால ஓட்டத்தில் என்ன நடைபெறுகிறதோ அதுதான். இன்றைய காலகட்டத்துல வந்து திமுக ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது. திமுக என்பது திராவிட மாடல் ஆட்சியை நடத்திட்டு இருக்கு. திமுகன்றது தமிழனுக்காக, தமிழ் கலாச்சாரத்துக்காக, தமிழ் பண்பாட்டுக்காக நடத்தப்படுகிற ஒரு ஆட்சி. அது மட்டுமல்லாமல் திமுக என்ற இயக்கம் ஆட்சி பொறுப்பில் இருந்தாலும் இல்லாட்டாலும் இந்த நாட்டு மக்களுக்காக உழைக்கிற ஒரு கட்சி, உழைச்சிட்டு இருக்க ஒரு கட்சி. வெற்றி தோல்வி எல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு, வெற்றி பெற்றால் களத்தில் இருக்க வேண்டும், தோல்வி அடைந்தால் ஓடிவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் இருப்பதல்ல இந்த திராவிட முன்னேற்ற கழகம். பின்னாளில் என்ன நடக்க போகுது என்பது தெரியாது. விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சு நண்பர், நெருங்கிய நண்பர் தான். கலைஞர் மேல மிகுந்த பற்று கொண்டவர். விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்ச பிறகு 2 கட்சியுமே சாடினாரு. 2 கட்சியுமே இது பண்ணிட்டு தனியாக தனித்தன்மையோடு போனார். ஆனா அதுக்கப்புறம் வந்து ஜெயலலிதா அம்மையாரோடு கூட்டணி வைத்தார். பிறகு உண்டு வருவதற்கும் தயாராக இருந்தார். கலைஞரோட சொன்னாரு, பழம் நழுவி பாலில் விழும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் எல்லாம் சொன்னாரு. அதனால அரசியல் களத்துல என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனா அவர் வந்து ஏடிஎம்கேவோட கூட்டணி வச்சு போனாரு. அதை நம்ம சொல்ல முடியாது. 50 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலமாக இந்த இயக்கம் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கிறது. விஜய் என்ற ஒரு நடிகர் வரப்போகிறார், அரசியல் களத்துல இறங்க போகிறார். அவர் வந்து மக்கள் மத்தியிலே புகழ்பெற்ற ஒரு கதாநாயகன். அரசியலுக்கு வர்றாரு. அரசியலுக்கு வந்த பிறகு அவருடைய நிலைப்பாடு என்ன, அவர் என்ன நிலைப்பாடு எடுக்க போறாரோ அந்த நிலைப்பாடுக்கு நாங்கள் வந்து எங்களுடைய கொள்கை, எங்களுடைய சுயமரியாதை, எங்களுடைய பகுத்தறிவு, நாங்கள் வந்து ஏற்றுக்கொண்டிருக்கின்ற இந்த இயக்கத்துக்கான கொள்கை, அவற்றுக்கு எந்த விதமான பங்கம் வராமல் பாதுகாத்து எடுத்து செல்வது ஒரு திமுக தொண்டனுடைய கடமை, பணி, அவனுடைய கொள்கை, அவனுடைய உயிர்ப்பே அதுதான். ஸோ அந்த வகையில தலைமை என்ன சொல்லுகிறதோ அதை கேட்டு நாங்க நடப்போம். அந்த வகையில வர்றது நான் ஒரு நடிகனா வந்து விஜய் ஒரு நடிகர் என்ற முறையிலே அரசியலுக்கு வருவதை நான் வரவேற்கிறேன். ஏன்னா ஒரு 2026 சட்டமன்ற தேர்தல் முதல்வர் ஆவேன் அப்படிங்கிற ஒரு இலக்கம் வந்து இப்ப இருந்தே வந்து முன்வைக்கிறாரு. அப்படிங்கும் போது அவரு வெறும் அறிக்கைகள் விடுறதும், சமூக வலைதள பக்கத்துல வந்து பேசுறதும், இப்ப கல்வி விழாவுல கூட வந்து போதைப் பொருள் ஒழிப்பு, நீட் விலக்கு இதுக்கெல்லாம் வந்து பேசியிருக்காரு. சோ இந்த அவருடைய செயல்பாடுகள் வந்து இன்னும் தீவிரம் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆகட்டும், வரட்டும் தான் நான் சொல்றேன். ஒண்ணும் இது இல்லையே. அது மட்டுமே வந்து அரசியல்ல ஒரு வெற்றிக்கான வழின்றது இல்லை. அதற்கப்புறம் வந்து தேர்தல் களம் இருக்கிறது. மக்கள்கிட்ட கொண்டு போய் அவருடைய கட்சியினுடைய கொள்கை என்ன, அது போய் மக்கள்கிட்ட சென்றடைய வேண்டும். அதற்கு பிறகு அந்த வெற்றி தோல்வி என்பதெல்லாம் வந்து மக்கள் தீர்மானிக்க வேண்டும். இது தனிப்பட்ட ஒரு மனிதன் தீர்மானிப்பது அல்ல. மக்களுடைய தீர்மானம் தான், மக்களுடைய முடிவு தான், மக்களுடைய தீர்ப்பு தான் அவர் பொது வாழ்க்கையில் இருக்காரா இல்லையான்றதை நிர்ணயிப்பது. சரி, இப்ப வந்து நீங்க நடிகரா வந்து பார்க்கும்போது விஜய் வந்து அரசியலுக்கு வர்றது அப்படிங்கிறதுனால வந்து
சினிமா விட்டு விலகுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. நெறைய பேர் வந்து இழப்பு அப்படின்னு சொல்றாங்க. 200 கோடி சம்பளத்த விட்டுட்டு வராரு அப்படிங்கிறீங்க. நீங்க ஒரு சக நடிகரா வந்து ஒரு சீனியர் ஆக்டரா வந்து இத எப்படி பார்க்குறீங்க? அது அவருடைய விருப்பம் தானே. அவர் வந்து நல்லா சம்பாதிச்சுட்டே இருக்கணும்னா சினிமாலே இருந்திருக்கலாமே. அவர் எனக்கு சினிமா வேண்டாம், சினிமா சம்பாத்தியம் வேண்டாம், சினிமாவில் எனக்கு அடைந்த புகழ் போதும், நான் பொது வாழ்க்கைக்கு வர்றேன் அப்படின்னு அவர் தான் முடிவு எடுத்தார். அவரை முடிவு எடுத்து அவர் அரசியலுக்கு வரேன்னு சொல்றாரு. அரசியலுக்கு வருவது வந்து யாருடைய தனிப்பட்ட உரிமை. அது களத்துல இறங்கினதுக்கு அப்புறம் அவருடைய வியூ எப்படி இருக்கு, அவருடைய வியூகம் எப்படி வகுக்கிறாரு, அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்முடைய வியூகமும் இருக்கும். உங்களுடைய நெருங்கிய நண்பர் விஜயகாந்த் அவர்கள். ஸோ அவருடைய மறைவுக்கு அப்புறம் அவருடைய மகன் வந்து சமீபத்தில தேர்தல்ல வந்து சந்திச்சாரு. ஸோ அவர்கிட்ட வந்து தனிப்பட்ட முறையில எதுவும் பேசுனீங்களா சார்? வாழ்த்து எதுவும் சொன்னீங்களா? இல்ல என்ன பேசுனீங்க? விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு நிகழ்ச்சிகள்லாம் கலந்து கொண்ட போது பார்த்தேன். அவருடைய துணைவியாருக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய ஆறுதலை சொன்னேன். நாங்க அரசியல் இருக்கும்போது நானும் விஜயகாந்தும் நல்ல நண்பர்கள் தான். ஆனா இப்ப நீங்க கேட்ட மாதிரி விஜய் மாதிரி சொன்னீங்கல்ல, விஜய் அரசியலுக்கு வராரு, என்ன பண்ண போறீங்க? அது மாதிரி நானும் விஜயகாந்த் மிகப்பெரிய நண்பர்கள், ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். அவர் வந்து கலைஞர் மேல மிகுந்த பற்று கொண்டவர். பலமுறை வந்து நாங்க கலைஞரை போய் சந்திச்சிருக்கோம். இன்னும் சொல்ல போனா கலைஞருக்கான மிகப்பெரிய விழா எடுத்ததுல அவருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது. அப்போ எங்களுடைய நட்பு எப்படின்னா ரொம்ப அருமையான நட்பு. குடும்ப விஷயங்களிலிருந்து தொழில் ரீதியாகவும் இன்ப துன்பங்களை பகிர்ந்து கொள்கிற நட்பு தான் விஜயகாந்துக்கு எனக்கு இருந்துச்சு. அந்த நட்பு அரசியலே அவர் ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து அவர் ஒரு தலைவராக ஆன பிறகு நான் சார்ந்திருக்கின்ற இயக்கத்தை விமர்சிக்கின்ற பொழுது நான் வேறு ஒரு உருவத்தில் தான் இருந்தேன். பயங்கரமா எதிர்த்ததுல நான் ஒரு ஆள், மிக முக்கியமான ஆள். ஐயோ என் நண்பரை அப்படின்லாம் பார்க்கல நான். அதனால அரசியல் களத்துல வந்து நீங்க சொன்ன மாதிரி களத்துல வந்து காட்சிகள் மாறலாம், மாறும்போது நடப்பது வேற. இப்ப என்ன அப்படின்றப்ப இப்ப நீ வந்து என்னை விமர்சிக்கிறாய், எங்களுடைய இத்தனை ஆண்டு கால இயக்கத்தை விமர்சிக்கிறாய், இயக்கத்தினுடைய கொள்கைகளை விமர்சிக்கிறாய் அப்படின்னா நீ வந்து நான் என்னை பெற்ற தாய் தந்தையை விமர்சிப்பது போல் நான் உணர்ந்து கொள்வேன். அப்ப அதுக்கு நான் வந்து என்னுடைய எதிர்வினையை நான் ஆற்றித்தான் தீருவேன். அப்படித்தான் விஜயகாந்துக்கு நான் வந்து இருந்தேன். அதுக்கு பிறகு பெரிய அரசியல் ரீதியாக அவங்க குடும்பத்திற்கு எனக்கு நெருக்கம்லாம் கிடையாது. விஜயகாந்த் நண்பர்ன்ற முறையில் இருக்கின்றது. கமல் சிறந்த நடிகர் என்று ரஜினியை ஒப்புக்கொண்டார். ஆனால் கமலை விட ரஜினி அவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு அதிகம், ரசிகர்கள் அதிகம். இது மாதிரிலாம் சில சிக்கல்கள். தாடியோட நடித்த முதல் ஹீரோ நான் தான். தாடி வச்சு ஹீரோவா நடிச்சது நான். ஒட்டு தாடி வச்சு மாறுவேடத்துல வருவாங்க, இல்லாட்டி சோகமா இருக்கும்போது தாடி வைப்பாங்க எம்ஜிஆர் சிவாஜி காலத்துல. அப்புறம் அதை எடுத்துருவாங்க, அப்புறம் நல்லா முழுன்னு அழகான ஹீரோவா இருப்பாங்க. ஆனா தாடியோட ஒரு ஹீரோவா வந்து நான் ஒரு 15-20 படம். மணிவண்ணன் ஆரோக்கியமா உயிரோடு இருந்தால் அவன் வந்து இன்னைக்கு ஒரு மாற்று அரசியலுக்கான கருத்துக்களை எடுத்து முன்வைக்கிற ஒரு பெரிய ஒரு ஆளாக கூட இருக்கலாம். ஏன்னா அவனுடைய மறைவுக்கு முன்னாலே வந்து பெரிய விமர்சனங்களை எல்லாம் பலர் மேல முன்வச்சு கமல் அவர்களை கூட வந்து அவர் விமர்சிச்சிருந்தார், எல்லாருமே விமர்சிச்சிருந்தார். இப்போ அந்த வகையில பார்க்கும்போது சீமானோட மிக நெருக்கமாக. ஏன்னா சீமான் வந்து மணிவண்ணன் உதவியாளராக இருந்தார்.